This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கில் இருக்கிற இஃபா சிக்கன் தான். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரெஸ்ட் பீஸாக எடுத்திருக்கேன், போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தட்டி வச்சுட்டா மசாலா நல்லா ஏறும். தட்ட முடியலைன்னா நீங்கள் நல்லா கீறி வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மசாலா, நான் சிக்கன் மசாலா, நான் ரெடி பண்ணுற மசாலா எரோகன் மசாலா தான் போட போகிறேன். இந்த மசாலா போட்டால் உப்பு, இஞ்சி பூண்டு நம்ம காரத்துக்கு வேணும்னா மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. எரோகன் மசாலா 15 வகையான மசாலா, எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சிக்கன் மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி எரோகன் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து எந்த கலரும் நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணலை. ஸோ இது தான் சேர்த்துக்க போகிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து சிக்கன் மசாலாலையும் நம்ம மிளகா போட்டு தான் அரைச்சிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு காரம் இருக்கும். அந்த கலருக்காகவும் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குன்ட்டு. என்னோடய எரோகன் சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்த்திங்கன்னா வேறு எக்ஸஸாக எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இதுலேயே காரம் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா மட்டும் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா போட்டு செஞ்சால் அரோமா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த சிக்கன் மசாலா வாங்கி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்களும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1/4 கிலோவுக்கு நீங்கள் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், சிக்கன் சுக்கா ஃப்ரை, எதுக்குமே சரி இந்த ஒரு மசாலா போட்டால் போதும். 1/4 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் அளவு போட்டாவே போதுமானதாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டிலையே அரைக்கிற மசாலாவாக இருக்கிறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ் எந்த கலப்படமும் இல்லாததுனால எவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வீட்டிலையே ரெடி பண்ணது தான். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் நல்லா தட்டி விட்டு வச்சுருக்கேன். இதில் எல்லா சைடும் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இது குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கூட அடுத்த நாள் கூட செய்யலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக இதை வந்து மேரினேட் பண்ணியாச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் சிக்கனை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லாஹ். சிக்கன் அதில் போட்டுட்டோம். இது குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு குக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு மூடி போட்டுருங்க. இன்னும் சிக்கன் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு சைடு வந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு 2 சைடுமே குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். எனக்கு ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிட்டேன். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். இந்த சைடும் நல்லா குக் ஆகி வரட்டும்.
இப்போ சீஸி மயோ செய்கிறதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பாயில்டு எக், ஒயிட் எக் மட்டும் 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா பன்னீர் க்யூப் சேர்த்துக்கோங்க. க்யூப் சீஸ் 2 சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸ் சீஸ் 2, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு. சீஸ்லாம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஆயில். இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மயோ வந்து சீஸி மயோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஸ்மூத்தாக இருக்கணும். சிக்கன் வந்து 2 சைடும் சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அந்த கோல்டு கலர்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபுல்லாக மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீஸை, அந்த சீஸி மயோவை இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே குக் ஆகட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த மயோ வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. அந்த மசாலாவோடு எல்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்க்கு அப்படியே மாற்றிக்கலாம். இன்னுமே ஜூஸியாக இருக்கணுன்ட்டு நான் எந்த பிளேட்டில் வைக்க போகிறேனோ அந்த பிளேட்டில் வந்து அந்த சீஸி மயோவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். சூப்பரான இஃபா சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். பிஸ்மில்லாஹ். சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.